நல்ல நேரத்துல வந்து வாயோ பாரியா அக்காவை இம்மிடியா 1 வீக் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுனியா உங்க அக்காவுக்கு ஒன்னும் இல்லையா உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லையா அக்காவை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த ஆள் செக்ல கை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா அதான் 1 வீக் வீட்டை விட்டு அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுனியா நல்ல ஐடியா கவலைப்படாது எனக்கு நிறைய நர்சிங் ஹோம் தெரியும் அதுல இந்த சிட்டில இருக்கலாம் உடம்பு நல்லா இருக்கவங்களை அட்மிட் பண்றதுக்குன்னா 5-6 நர்சிங் ஹோம் நடத்துறாங்க ஆமாயா ஃபைவ் ஸ்டார் மாதிரி இல்ல ஆனா தர்மா அது கூட பாரியா ஏதாவது டாக்டர் ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா ஆமாயா அதனால நம்ம டெய்லர் காலர் போய் அவருக்கு படப்பாரு டாக்டர் ரெஃபரன்ஸ் கூட கரெக்ட் காலர் பாய்கள் என்னங்க புரியலையே ஓ அவன் டெய்லரா இங்க வரலையா டாக்டரா வரான் வந்து அக்காவை டெஸ்ட் பண்ணி 1 வீக் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுவாயா பிஷப் பரிச்ச கோபால் அந்த காலர் பாய் டெய்லர் கிட்ட எனக்கு சட்டை தைச்சு போடுறான்னு அவன் பிள்ளைக்கு தைச்சு பார்க்கணும் 5 வருஷத்துக்கு என்ன தெரியுமா சட்டை தைச்சு போடுறான்னு அவன் 2.5 மீட்டர் துணியை காட்டான் 6 மாசத்துக்கு அதே மட்டும் வந்து 3 மீட்டர் காட்டான் என்னன்னா அன்னைக்கு என் பையனுக்கு 5 வயசு நீ 10 வயசு அவன மாதிரி நீ அவன்கிட்ட போய் நம்பி இது பண்றீங்க பணம் தான் போகும் சொல்லிட்டேன் இதெல்லாம் அக்காவை ஏமாத்துறதுக்கு ஒரு சின்ன செட்டப் அவ்வளவுதான் நீ கூடவே இருக்கிறல்ல நீங்க விட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மாசம் ஆகணும் எங்கேயா சத்தமோட்டு கூப்பிடுறியா தெரியுமா காசு இல்லையா டாக்டர் ராம்குமார் MBBS MS FRCS நான் டாக்டர் பேர் சொல்லுங்க இப்பதானே நான் காதர் பாயின்னு கூப்பிட்டேன் மறுபடியும் பேரை கேட்டா என்ன அர்த்தம் என்ன பேர்லயே போட்டாரையோ உன் பேர் இப்போ டாக்டர் ராம்குமார் MBBS MS FRCS சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஒரு 250 ரூபாய் தரேன் அது எப்ப கிடைக்கும் 250 ரூபாய் கொடுத்தரையோ ஒரு 50 ரூபாய் இந்த அட்வான்ஸா வச்சுக்கோ வச்சுக்கியா அட்வான்ஸ் அப்பா லட்சுமி வந்தாச்சு காதர் பாய் கூட லட்சுமி எல்லாம் தெரியுதா ஆமா இந்த மகாலட்சுமி எப்ப கொடுத்த போலா இவனை நம்பிட்டு இறங்கி இருக்கீங்க ஒல்லப்பா லட்சுமி அட்வான்ஸ் மகாலட்சுமி மொத்த பணம் 10 லட்சம் கொடுக்க போறீங்க கொடுத்தரையா மகாலட்சுமி கண்டிப்பா கொடுத்தரையா முதல்ல அந்த பேரை சொல்லியா கேட்கலையா பேர் தானே இப்ப கரெக்டா சொல்றேன்ப்பா டாக்டர் ராம்குமார் ABCD EFGH ABCD EFGH நீங்க என்ன நர்சரி அடிக்க கூட்ட MBBS MS FRCS சொல்லியா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பேசாம நல்லா வாயில சொல்லுவா நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்ல வாழைப்பழம்னு வச்சுக்கோ பாரு அதெல்லாம் வேணாம் நான் ஒரு ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன் பாரு நீ இப்போ ஒரு அலோபதி டாக்டர் எவ்வளவு ஈஸியா ஓஹோ இது ரொம்ப ஈஸியா இப்ப கரெக்டா சொல்றேன் பாரு சொல்லு டாக்டர் ராம்குமார் லட்சுமிபதி டாக்டர் யோ அம்பிகாவதி அமராவதி அடிக்கிட்டே போல இருக்கியா சரியான பாடாவதி அணி இந்த பாருப்பா பேசாம நான் ஒரு நல்ல ஐடியா கைவசம் வச்சுக்கிறேன் நான் வந்து பேசாம ஒரு நாட்டு வைத்தியராக இருந்தது ஏன்னு கேள்ல அப்பதான் இந்த மார்க்கெட்ல போய் எல்லா தழை கொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சி உங்க அக்காளுக்கு புத்தகம் வச்சுக்கா போட்டு போயிடலாம் ஆடு மாடு மாடு இன்னும் எல்லாம் தழை அடிச்சு கொடுக்குறப்ப நீ இங்கிலீஷ் டாக்டர் தான் நான் சொல்ற மாதிரி நடக்கணும் நீ சரி ஒரு இங்கிலீஷ் டாக்டர் என்னென்ன செய்வா தெரியுமா உனக்கு சொல்லுவா பாப்பா பாரியா பல்ஸ் எல்லாம் பாக்கணியா கைய பிடிச்சு பாக்கணியா இந்த மாதிரி நிறைய இருக்கியா இந்த பாருப்பா இந்த பல்ஸ் வேணா நான் பாக்குறேன் ஆனா அந்த கையெல்லாம் பிடிச்சி நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் ஒரு ஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நீ இப்ப டெய்லர் இல்ல இன்னைக்கு நீ டாக்டர் தெரிஞ்சா ஒரு டாக்டர் வந்து யார் கைய வேணாலும் எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அழகா பிடிக்கணும் ஐயோ தெரிஞ்சுதான் நான் டாக்டரே படிச்சு பண்ணையா அதெல்லாம் இருக்கியா இந்த பையில ஸ்டெதோஸ்கோப் எல்லாம் போட்டு கொடுத்தேன் எங்கயா எல்லாம் கரெக்டா பண்ணாங்க லெதர் பேக் போட்டு கொடுத்தா இந்த மாதிரி மற்ற பைய கொண்டுயோ உருப்படியா போட்டு கூட இன்னும் அழுகா போட்டுருக்கையோ நான் என்ன பண்ணோம் காரணம் பார்த்தால நான் வர சொல்ல என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் டாடி இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டான் நான் என்ன பண்ணேன் கமான் சன் டேக் இட் கொடுத்துட்டேன் சொல்ல மாட்டேன் பையன் எங்க இல்ல சரி இந்த கொடுத்த விஷயமா ஏமா வச்சிருக்கியா கரெக்டா அக்காவுக்கு பிளட் பிரஷர் சுகர் இதெல்லாம் சொல்லி 6 மாசம் தள்ளு போயிடு அதெல்லாம் நீ கவலையே படாத இந்த ஒரிஜினல் டாக்டர் கிட்ட நம்ம கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி சும்மா பீஸா கிஷியலாம் ஆமா நெஜம் டாக்டர் பீஸா வாங்க ஒரு டைல பீஸா கிழிப்பாரு பாரு தர்மா உன்னை நம்பி தான் நான் அக்காவை கூட்டி வர போறேன் கூட்டி வா நான் பாத்தியா எப்படிங்களா பாருடா யார் இருக்காங்க டாக்டர் டாக்டர் அதெல்லாம் நமஸ்கார்
தான். அதான் எல்லா டெஸ்டும் பண்ணிடலாம் டாக்டர் கூப்பிட்டு வந்தாரு. ஐயோ, என் தம்பி தான். ஆமா, எந்த மடையன் தச்சா அந்த ஜாக்கெட்டா? என்ன டாக்டர் டெய்லரிங் பத்தி பேசுறாரு? உங்க உடம்பு இழைச்சி போச்சு இல்லையா? அதை மறைமுகமா சொல்றாரு. ஆமா டாக்டர், அவர் காணாம போகிறது இந்த கவலையிலேயே உடம்பு இழைச்சு துரும்பா போயிருச்சு. நல்ல டானிக்கு ஒரு டானிக்காக எழுதி கொடுக்கலேன். நீங்க இதுக்கெல்லாம் என்னத்துங்க டானிங்க? 70 சென்டிமீட்டருக்கு போற நீங்க ஒரு மட்டும் துணி விட்டுருக்கீங்களா? அதான் லூசா பேசுறா. திருப்பி என்ன நிஜமான டெய்லர் மாதிரியே பேசுறாரு? இல்லங்க, அவர் டெய்லர் மேல பேசுறீங்க பாருங்க. அவங்க அப்பா டெய்லர் இடம் வச்சிருக்காரு. டாக்டர் அண்ணன் பேசுறாரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் டெய்லரிங் பத்தி தெரியும். சரி, அப்ப சரி. ஆனா இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. இன்னும் சந்தேகமா இவர் ஏன் இங்கிலீஷ்லயே பேச மாட்டேங்கிறாரு? இங்கிலீஷ் அது ஒண்ணும் இல்ல. இவர் MBBS வந்து படிச்ச காலேஜ்ல இங்கிலீஷ் மீடியமே இல்ல. MBBS தமிழ் மீடியத்திலேயே படிச்சாரு. இல்லையே, வர வர விவசாயே இல்லாம போச்சு. போற போக்க பார்த்தா இந்த இங்கிலீஷ் பாடத்தை கூட தமிழ்லயே படிச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த போலி டாக்டர் எல்லாம் இருக்காங்க பாருங்க, போலி டாக்டர் அவங்களே புடிச்சிருக்கிறதா பேப்பர்ல, எந்த பேப்பர்ல? இங்கிலீஷ் பேப்பர்ல படிச்சேன். அதனாலதான் ஒரே ஒரு சந்தேகம், சின்ன கேள்விதானே. நீங்க மலேரியாவுக்கு என்ன மருந்து கொடுப்பீங்க? மலேரியா டாக்டர் மலேரியா பத்தி தெரியாது. ஏன் அவர் வந்து படிக்கும் போது அந்த எக்ஸாம் படிக்கிற MBBSக்கு மலேரியா சாய்ஸ் விட்டுட்டாரு. ஆமா எனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து எனக்கு 3 மாசத்துக்கு மலேரியா வந்தது. அதே மலேரியா அதே டாக்டர் போனேன். அப்ப சொன்னாரு அதை ஆனா குணப்படுத்திடுவாரு. எப்படி? அதுவா அவரு டைபாய்டை குணப்படுத்த தெரியும். அதனால நம்ம நேரம் அந்த மலேரியாவை டைபாய்டா மாத்தி 3 மாசத்துல எனக்கு தெரியாம போச்சு. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒரு கேள்விதானே. நீங்க எங்க படிச்சீங்க? நாங்க சைதாப்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அப்பால நான் சொல்றேங்க. அப்புறம் நம்ம டாக்டர்ல டான் மாஸ்கோல படிச்சுட்டு MBBSல மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருக்காருங்க. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நானுங்க MBBS, MLA, MD, MLC. MLA என்ன சொன்னாரு? MCயா? நம்ம தமிழ்நாடுலாம் சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா இருந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி ரஷ்யால எல்லாம் ஒவ்வொரு டாக்டர் எல்லாம் கீழே நிக்க வச்சு MLA எடுத்துக்கலாம், இந்த MP எடுத்துக்கலாம், இந்த MP எடுத்துக்கலாம். இவரு டாக்டர் ரஷ்யால பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யா மட்டும் இல்லைங்க, லண்டன் வரைக்கும் போய் டிப்ளமோ இன் ஸ்டிச்சிங் அது கூட இவங்க அப்பா தானே நீ டெய்லர்னு சொன்ன. என்னடா இது? வேற ஒண்ணும் இல்லக்கா, இது பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, சர்ஜன். அதான் ஆப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் எல்லாம் போடணும் இல்லையா, அதுக்காகவே ஒரு கோர்ஸ் லண்டன்ல அதை கூட போய் படிச்சிருக்காரு. இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை இருந்துச்சா? இருந்தாலும் ஒரு சந்தேகமா இருக்கு. என்னக்கா? டாக்டர் டெய்லர் மாதிரி என் காதுல பென்சில் வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்து சொல்றா பாத்து பென்சில் வேற சில பேர் காதுல போச்சுக்கிறாங்க, பென்சில் வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான். பெரிய சர்ஜன் இல்லையா, திடீர்னு ஆபரேஷன் பண்ணு ஒரு ரவுண்ட் போடுவார், போட்டு கட் பண்ணுவார். அதுக்குதாங்க இன்ஸ்டன்ட். அப்ப டெஸ்ட் பண்ண சொல்லிடுங்க டாக்டர். டெஸ்ட் டாக்டர், முதல்ல என்ன பல்ஸ் பாருங்க. பல்ஸா பாத்துருங்க. எங்க வாய் என்ன ஆண்டு தமிழ் தமிழும் பல்சியா? பல்ஸு தான்ப்பா பாக்குறேன். இவர் பல்லு டாக்டருக்கும் படிச்சிருக்காங்க. முடியல. இவருடைய சிஸ்டம் பிரகாரம் பல்ல பார்த்ததுமே உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு கரெக்டா சொல்லுவாரு. பெரிய டாக்டர் இல்ல. ஆமா, இந்த ஆடு மாடெல்லாம் கூட நம்ம வாங்கிச்ச பல்லு பார்த்து வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி பல்லு பார்த்து சரிங்க. பாருங்கப்பா, இந்த மாதிரி பல பல பலன்னு பேசுனா எனக்கு டைம் இல்ல. நான் நீ வெள்ளிக்கிழமை மசூதிக்கு வாழ போகணும். மசூதி சொல்றாங்க. இவர் ஏன் மசூதிக்கு போறாரு? இவர் டாக்டர் ராம்குமார் தானே சொன்னேன். பாபர் குமாரா? இவர் பாபர் குமாரா இல்ல, காதர் பாய் இல்ல, ராம்குமார் தான் இன்னைக்கு. அதாவது மசூதியில வந்து ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை கன்சல்டேஷனுக்கு பெரிய டாக்டர் போறாரு. அங்க இருக்க டிஸ்பென்ஸ் இல்ல, அதுதான் போறாரு. ஒழுங்கு நடத்துறதுக்கு போறாரு. அக்கா, அப்ப டெஸ்ட் ஆரம்பிச்சு சொல்லிடலாமா? சொல்லிடுங்க.
எல்லாம் எடுங்க டாக்டர். ஆரம்பிச்சிடலாமா? இப்ப பாரு அசல் டெய்லர் மாதிரியே இல்ல. இல்லக்கா இல்ல வேற ஸ்டெத்தஸ்கோப்லாம் வச்சிருக்காருல்ல. போடா ஸ்டெத்தஸ்கோப் கூட பார் வலது கையில துணி கட்ட கத்திரிக்காரு என்ன கோபா சொல்ல என் அப்பா டெய்லர் கடையில் வச்சிருக்காரு. அதனால அவருடைய ஐட்டம்ஸ் இவருடைய ஐட்டம்ஸ் டாக்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் அப் ஆகி வச்சு அந்த பையில ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஜாயிண்ட் ஃபேமிலி டாக்டர் காதுல மாட்டீங்க. அதானே அக்கா ராஜான கை இதெல்லாம் பாட்டும் போதே ஒரே படுக்க 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 சத்தமா வந்தா. அக்கா டாக்டர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வேற. அங்க இருக்கிற ஹார்ட் பீட் அங்கேயே அவர் ஐயோ. அக்கா திரும்பி நின்னுக்கா. எப்படி இப்படி முன்னாடி இழுத்து விடு. எல்லாம் கரெக்டா நல்லா அங்க இருக்குமே. இதெல்லாம் எரும மாடு மூச்சு ஒரு மாதிரி என்ன சொல்றாரு எரும மாடா என்னடா அக்கா அக்கா உன்ன சொல்லலக்கா அவரு தர்மராஜன் சொல்றாரு. அத சொல்றாரு டாக்டர் அக்காவுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? உங்க அக்காக்கு செக் பண்ணி பார்த்தது இல்ல. உங்க அக்காவுக்கு உடம்பு பூரா பிளட் இருக்குது. பிளட் பிரஷர். ஐயோ பிரஷர் ஆமாக்கா டாக்டர் அந்த சுகரா? நீ வேறப்பா இந்த காலத்துல ரேஷன் கார்டுல சுகர் கிடைக்கிறது இல்ல. ஆமா வந்தனாலே சுகர் இல்லாம சாய் ஆஸ்து வந்தேன். டாக்டர் பயங்கர கமாஷ் பேகலியா. டாக்டர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி ப்ராப்ளத்துக்கு கொடுத்துறேன். என்னடா இது எழுதுறாரு. எழுதுங்க டாக்டர். என்னது அக்கா நீ எழுதுங்க அக்கா. என்ன எழுதுறாரு பிரிஸ்கிரிப்ஷன் எங்கிட்ட புரியல. என்ன புரியும் இந்த பாரு 9, 12, 21 இது என்ன 23 என்னடா இது டெய்லர் கடை மெஷர்மெண்ட் என்ன எழுதியிருக்காரு இவரு? இது டெய்லர் கடை மெஷர்மெண்டே இல்ல. இவர் எவ்வளவு பெரிய டாக்டர் MBBS எல்லாம் படிச்சிருக்காரு இல்லையா? சொன்னீங்க. அவர் வந்து எழுதினா புரியுமா ஒரு பார்மசிஸ்டுக்கு? புரியாது. புரிஞ்சா ஒரு டாக்டரா அவரு இல்ல. அதுக்கோசரம் கம்ப்யூட்டர் கோட்டை 9னா ஆனா சரியா அதே மாதிரி 8னா க்ளோஸ் இதுன்னா அதுன்னா இது அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு. ஆமா கிரீட என்ன டெலிவரி டேட் இது என்ன இது கோபால் தெரியும். நான் சொல்றேன். அது வேற இல்லக்கா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பிரசவ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அந்த ஞாபகத்துல எழுதிட்டாரு. அவ்வளவுதான். அது சரி டாக்டர். இத்தனை மருந்தெல்லாம் எனக்கு சாப்பிட்டா உடம்பெல்லாம் உஷ்ணமா போயிரும். நீங்க ஒரு ஊசி போட்டு விட்டுருங்களா அதுக்கு பதிலா? ஊசி தானுங்க. நம்ம கையில எல்லா சைஸ் ஊசி வச்சுக்கிறோம். உடனே தகுந்த மேட்சிங் கலர்ல ஸ்டிச் பண்ணிடலாம். என்ன திருப்பியும் என்னடா இது டெய்லர் பாஷா? டெய்லர் படிச்சே இல்ல. அவர் போஸ்ட் மார்ட்டம் வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனால டெய்லரிங் பத்தி தான் பேசுறாரு. ஐயோ நான் ஏதோ சாதாரண MBBS டாக்டர் போஸ்ட் மார்ட்டம் படிச்சிருக்காரா? ஆமா என்னமோ இத்தனை பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க. ஒரு நர்சிங் ஹோம் கூடவா இல்ல? அட நீங்க வேற இந்த காலத்துல நமக்கே இருக்கிறது ஊடு இல்ல. இதுல நான் இருந்து நர்சிங் ஹோம் கட்டி கொடுத்துருக்கேன். நீ சொன்ன மாதிரி டாக்டர் படா தமாஷ் தேர்வடிதான். நீங்க சொல்ற மாதிரி இந்த நர்சிங் ஹோம் போனா இந்த நர்சுங்கள்லாம் பண்ற கல்யாணம் பார்த்தா அது என்னமோ அவங்க சொந்த ஊடோனோ தோணும். அக்கா சொந்தத்துல ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு அவருக்கு. அங்கதான் வந்து அழைச்சிட்டு போறேன். டாக்டர் சொல்லுங்களேன் நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம் அது வேற ஒண்ணு இல்லைங்க. முதல்ல ஒரு நர்சிங் ஹோம் பேங்க்ல லோன் எடுத்து கட்டினேன். இந்த புயல் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து எல்லாம் இடிஞ்சு போச்சு. என்னால அப்படி ஆகி போச்சுன்ற வருத்தத்துல ரெண்டாவது சொந்த பணம் போட்டு நல்லா சிட்டிக்கு சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல ஒரு நர்சிங் ஹோம் கட்டினேன். ஆமாங்க. இந்த கார்பரேஷன் கார வந்து இடிச்சு தள்ளிட்டான். என்னடா அது ஊஞ்சி போச்சா இடிஞ்சு போச்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இருப்பா இந்த ஜப்பான்கார கொலாபரேஷன் ஒரு கட்டிக்கிறோம் பாருங்க. சும்மா சூப்பர். என்னடா பேர் வச்சிருக்கீங்க? பேருங்களா? பேரு நிக்கிமோ நிக்காதோ. ஐயோ ரொம்ப நல்ல பேர். சரியான பேருங்க. ஆமா அதெல்லாம் சரி. அங்க வசதி எப்படி? வசதிங்களா? நம்ம நர்சிங் ஹோம்லயா? இத பாருங்க இது வரைக்கும் அங்க வந்தவங்க யாருமே திரும்பி போனதே இல்லைங்க. என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லிங்க. திரும்பி போக மனசு வராது. இப்ப கூட பாருங்க நம்ம புஷ்ப கௌதமி இந்த பானுப்பிரியா எல்லாம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. குஷ்பு
திரும்ப திரும்ப கரெக்ட் அது நம்ம கடை லேபரா நீ வக்கீல் பண்ணா உன் கடை லேபர் பண்ணாதானே என்ன நினைச்சுக்கிறீங்க இந்த சத்தம் பார்த்தா நம்ம கடையில தச்ச மாதிரி இருக்குது சொன்னேன். என்ன இது இப்படி ரூட்ட மாத்திக்கியது கதவாய் ஒரு முறை நீ உங்க மாமியார மண்ணல் அடிச்சுட்டு என்கிட்ட வந்து நின்று நான் தானே கோர்ட்ல வாதாடி வந்து தப்பிக்க வச்சேன் எல்லாத்தையும் மறந்துட்டாரு கடப்பாவே மாமியார் அடிச்சானா மாமியார் அவன் தெய்வமா கொண்டாடுறான் நான் புடவையே தோச்சு போடுறேன் இது என்னன்னா இந்த மாதிரி நான் என்னமா பண்றேன் கல்யாணம் கட்டிக்கிட்டு நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா தனியா போக சொல்ல அவ்வளவு வண்டி ஏற்றா போட்டாம ஒரு போடு கூட்டுன்னு கூட்டா துணைக்கு 2 பேர் இளைஞடி கூட வந்தா நல்லதாயா போட்டி ஏம்பா அனிமூனு போக சொல்லுவாங்க கூட வருவாங்க காதல்பாய் அந்த விஷயம் இருக்கட்டும் என்ன தர்மா டைம் ஆச்சா நீ முதல்ல டாக்ஸி ரெடி பண்ணிட்டு அக்கா ஒரே நிமிஷம் ஆமா நான் தான் இந்த பூதவீட்டை வர வாங்கி இந்த வீட்டுல இளமையா வந்து திண்டாடிட்டு இருக்கிறேன் நீ இந்த பூதவீட்டை வர வாங்கி இந்த மாதிரி வர டாக்டரா வந்து இப்படி வேற ஒண்ணு இல்லப்பா ஒரு 250 ரூபாய் தராங்க அதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டேன். அப்ப இந்த பையன் ஒண்ணு லஞ்சம் கொடுத்து இங்க கூட்டு வந்திருக்கான் அது மாதிரிதான் எங்க வீட்டுல ஒரு பெரிய சப்ஜெக்டவே நடந்தது தெரியாது என்ன பண்ணலாம் தெரியுமா என்ன வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கைதி மாதிரி வெளியே கூட போக மாட்டேங்கிறான் பிளாங்கெட்ல கையெழுத்து வாங்கி என் சொந்த கழிச்சுக்கிட்டே வராயா இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல தான் இருக்க முடியாது எப்படிதான் நீ வந்திருக்க நீ ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தயவு செய்து இந்த வீட்டு விட்டு கூட்டு போவியா அப்படின்ற ஆமா சரி என் தொழில் முறையிலேயே நீ மன்னார் சாமியா தான் செக் பண்ணிடுற தொழில் முறை அதை பார்த்துக்க நான் போய் சொன்னாலும் என்கிட்ட போய் சொல்லாத சரி அப்போ எங்க என்ன இருப்பா அப்புறம் பார்ப்பா இந்த டேப் பிரகாரம் என் தொழில் பிரகாரம் நீ ஒரிஜினல் மன்னார் சாமி தான் எனக்கு இது நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போ இப்ப இந்த அயோக்கிய பசங்க வரட்டா நான் எப்படி பிளேட் அப்படி திருப்பி மாத்துறேன் எப்படி மாத்திட்டு போய் பாபா டாக்ஸி ரெடி டாக்ஸி ரெடியா அக்கா ரெடி நீங்களும் ரெடியா எல்லாம் ரெடிங்களா டாக்ஸி ரெடியா ரெடி ஏப்பா கோபால் நான் பெரிய எம்பிபிஎஸ் பெரிய பெரிய டாக்டர் நானு உங்களுக்கு சந்தேகமே இல்ல ஏம்பா தர்மா நான் பெரிய சர்ஜன் எந்த கோயில்ல ஒன்னாலும் சத்தியமா பெரிய சத்தியம் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் நம்புவீங்க அப்ப இப்ப நல்லா கேட்டுங்க செக் பண்ணி பார்த்ததில்ல உங்க அக்காவுக்கு உடம்புல ஒண்ணுமே இல்ல உடம்புல ஒண்ணு இல்ல என்ன பேசுறீங்க இல்ல உடம்புக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னேன் ஆனா இந்த இருக்கிறாரு இந்த ஆத்துல ஒரு சின்ன காட்டா சைஸ்ல ஒரு ஓட்டை வந்துருக்கு இப்ப அந்த ஓட்டை அடியிலே வச்சுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ புசுக்குன்னு போயிடுவான் அதுக்குள்ள நான் இம்யூனிட்டி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் ஏன்பா அந்த டாக்ஸி ரெடியா தான் இருக்குது நீ பா நீங்க நல்லா இருக்கீங்க